வணக்கம் நண்பர்களே. வீட்டுக்கு வெளியில யாரு வந்திருக்காங்கன்னு தெரியாம டோர் ஓபன் பண்றதுல ரிஸ்க் இருக்கு. ஆனா பிரீமியம் வில்லாஸ்லயும் கார்ப்பரேட் பில்டிங்ஸ்லயும் இந்த மாதிரி செக்யூரிட்டில காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. கிட்ஸ், ஏஜ்டு பீப்புள்ஸ் வீட்ல தனியா இருக்கும் போதும், ஆபீஸ்ல அன்னோன் விசிட்டர்ஸ் என்ட்ரி ஆகும் போதும் இன்டர்காம் சிஸ்டம் தாங்க சேஃப்டி, கிளாரிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் ப்ரொடெக்ஷனுங்க. இந்த வீடியோல பிரீமியம் வில்லாஸ், அபார்ட்மெண்ட், கார்ப்பரேட் பில்டிங்ஸுக்கு எந்த இன்டர்காம் சிஸ்டம் கரெக்டா இருக்கும், என்ன ஃபீச்சர்ஸ் முக்கியம், எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம எப்படி கரெக்டா சூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிறிஸ்பா சொல்ல போறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐகான்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை ரீச் ஆகும். நான் தங்கமணிகண்டன், கம்பெனி நேம் ஆப்லைன் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்க 8+ இயர்ஸா 100+ வில்லாஸ், 100+ கமர்ஷியல் பில்டிங்க்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன் ரிலேட்டடான எந்த வகையான டவுட்டா இருந்தாலும் கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்களோட டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. எந்த இன்டர்காம் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இன்டர்காம் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துடலாமா? இன்சைடு ஹவுஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவுட் சைட்ல விசிட்டரா வந்திருக்கவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டிவைஸ். டோர் ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ஆக்சஸ் டிவைஸ். வெளியில யார் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி செக் பண்ணி உள்ள அலோவ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அபார்ட்மெண்ட் அண்ட் பெரிய கம்பெனிஸ்ல ஒரு யூனிட்ல இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு யூனிட்டுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இதெல்லாம் சேர்ந்ததாங்க இன்டர்காம். ஏன் பிரீமியம் வில்லாஸுக்கு இன்டர்காம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, டோரை ஓபன் பண்றதுக்கு முதல்ல ஒரு விஷுவல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். கிட்ஸ் அண்ட் ஏஜ்டு பர்சன் ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்ணுவாங்க. டெலிவரி, அன்னோன் பர்சன்ஸ், விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்மளோட கேட்டும் அண்ட் டோரும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் கூட நம்ம பக்கத்துல இருந்து பேசக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்கும். இது கூட ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்டகிரேஷன் பண்ணிக்க முடியும். நைட் டைம் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ண வைக்கும். சோ லக்ஸுரி வில்லானாவே கம்ஃபோர்ட்டும் செக்யூரிட்டியும் சேர்ந்து இருக்கணும். வீட்டுக்கு எப்படி இன்டர்காம் முக்கியமோ அதே மாதிரி ஆபீஸ், ஃபேக்டரி, கம்பெனிஸ்க்கும் ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா ரிசப்ஷன்ல இருந்து ஒரு கேபின் டு கேபின் கம்யூனிகேஷன் இதுல எடுத்துக்க முடியும். விசிட்டரோட என்ட்ரி ஸ்கிரீன்ல நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும். கேட், ரிசப்ஷன் அண்ட் தென் கேபின், ஆபீஸ் உள்ள இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது மூலமா கொடுத்துக்க முடியும். மல்டிபிள் ஃப்ளோர்ஸ், மல்டிபிள் கேபின்ஸ்க்கு ஈஸியா நம்ம ஒரே இடத்துல கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். உங்களோட இடம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த விஷயங்கள்னால தான் ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ப்ராடக்டா தெரியுது. பிரீமியம் வில்லாஸுக்கும் ஆபீஸ்க்கும் ஃபேக்டரிக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்காக இன்டர்காம் நம்ம சூஸ் பண்ணோம். இன்டர்காம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. இன்டர்காம்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஆடியோ இன்டர்காம், இன்னொன்னு வீடியோ இன்டர்காமுங்க. ஆடியோ இன்டர்காம் பொறுத்த வரைக்கும் பேசிக் கம்யூனிகேஷன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ இன்டர்காம் பொறுத்தளவுக்கு கேமரா அண்ட் ஸ்கிரீன் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபேஸ் கிளாரிட்டியா நம்ம எடுத்துக்க முடியும். and then ரொம்ப முக்கியமான விஷயம், ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸ் இது கூட இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். பிரீமியம் வில்லாஸ்னாவே வீடியோ இன்டர்காம் தான் ரெக்கமெண்டுங்க. ஒரு சில இடத்துல வீடியோ டோர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்காம் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு வீட்டுக்கு 2 விதமான இன்டர்காம் சிஸ்டம் போட முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா அனலாக் சிஸ்டம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வெளியில ஒரு அவுட்டோர் யூனிட் இருக்கும், வீட்டுக்கு உள்ள டிஸ்ப்ளே யூனிட் இருக்கும். வெளியில இருந்து கால் பண்றப்ப உள்ள கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். மீன்வைல் அது கூட ஒரு லாக் சிஸ்டம் இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். சோ ஸ்டாண்ட் அலோன் டைப்னு இதை இன்னொரு வகையில சொல்லுவாங்க. வெளியில இருந்து கால் பண்ணி உள்ள பேசினதுக்கு அப்புறம் அன்லாக் பட்டன் அழுத்தினா டோர் ஓபன் ஆகும். இது சிம்பிளான மெத்தட். நீங்க பட்ஜெட்டா பாத்துருக்கீங்கன்னா இந்த மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஐபி இன்டர்காம் சிஸ்டம். சோ இது யூசுவலா பாத்தீங்கன்னா பிரீமியம் வில்லாஸ்க்கு சூஸ் பண்ணுவாங்க. வெளியில அவுட்டோர் யூனிட் இருக்கும், உள்ள இன்டோர் யூனிட் இருக்கும், லாக் சிஸ்டமும் இருக்கும். நீங்க வெளியில இருந்து கால் பண்றப்ப உள்ள இருக்க பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மொபைல் இன்டகிரேஷன் மூலமா இது கம்யூனிகேட் பண்ணியும் வெளியில இருந்துட்டு நீங்க போன்ல அன்லாக் பண்ணிக்க முடியும். பிரீமியம் வில்லாஸுக்கு எதனால ஐபி நான் ரெக்கமெண்ட்னு சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வெளியில கேட் அல்லது டோர்ஸ் நிறைய இருக்கும். அல்லது உள்ள டிஸ்ப்ளே பார்க்கக்கூடிய இடம், கிச்சன்ல ஒரு இடத்துல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு இடத்துல, செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு இடத்துல, அந்த மாதிரி நிறைய டோர்ஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு ஐபி சிஸ்டம் சூஸ் பண்ண அப்படின்னா
எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷன் வந்து அதில் பண்ணிக்க முடியும். பட் அனலாக்ல வந்து ஒரு மினிமல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்றது ஐபி சிஸ்டம் ஃபார் பிரீமியம் வில்லாஸ். இந்த இன்டர்காம் பிரீமியம் வில்லாஸ்க்கு சூஸ் பண்றப்ப காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, இன்டர்காம் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு ஹைட் ப்ராப்பரா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஃபேஸோட கிளாரிட்டியும் வராது, நீங்க கம்யூனிகேட் பண்றப்பையும் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியாது. சீப்பான அவுட்டோர் யூனிட் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க, விச் மீன்ஸ் ஐபி ரேட்டிங் குறைவா இருக்கக்கூடிய மாடல் சூஸ் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி ரெயின் ப்ரூஃப் மாடியூல் வந்து இன்ஸ்டால் பண்ணாம இருப்பாங்க, லாக் சிஸ்டம் வந்து டோரோட வந்து இன்டகிரேட் பண்ணாம இருப்பாங்க, ராங் வயரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்றதுன்னு தெரியாம பிரீமியம் வில்லாஸோட ப்ராடக்ட் அபார்ட்மெண்ட்டுக்கும் அபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பிரீமியம் வில்லாஸுக்கும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இன்டர்காம் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. பட் இதுல மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடுங்க. பிரீமியம் வில்லாஸ் பொறுத்தளவுக்கு எந்த இன்டர்காம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா 7 இன்ச்ல இருந்து 10 இன்ச் வரைக்கும் இன்டர்காம் டிஸ்ப்ளே யூனிட் இருக்க மாதிரி சூஸ் பண்ணலாம், மொபைல் இன்டகிரேஷன் ஆப்ஷன் வந்து இருக்க மாதிரி சூஸ் பண்ணலாம், லாக் சிஸ்டம் அது கூட இன்டகிரேட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்க மாதிரி வாங்கிக்கலாம். ஸ்மால் கம்பெனி ஸ்மால் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான இன்டர்காம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இன்டர்காம் சூஸ் பண்ணலாம். டோரை வந்து பாத்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக்கிங் ஆக்சஸ் கண்ட்ரோல் இன்டகிரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் சப்போர்ட் பண்ற இன்டர்காம் சூஸ் பண்ணலாம். மேஜரா ஆடியோல ரிசப்ஷன் வரக்கூடிய காலை வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இன்டர்காம் சிஸ்டம் வந்து சூஸ் பண்ணலாம். கார்ப்பரேட்ஸ் மல்டி ஃப்ளோர் ஆபீஸ்க்கு வந்து எந்த வகையான இன்டர்காம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஐபி இன்டர்காம் தாங்க பெஸ்ட். அதுலயும் வந்து ஃபியூச்சர்ல எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போறப்ப கண்டிப்பா இதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆக்சஸ் கண்ட்ரோல் இன்டகிரேஷன் பிளஸ் சர்வர் ரூம் இன்டகிரேஷன் வந்து இதுல பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். விசிட்டர் வந்து நமக்கு கால் பண்றப்ப அதை ரூட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்க மாதிரி இன்டர்காம் சூஸ் பண்ணிக்கணும். சரி, இதெல்லாமே பார்த்தாச்சு. இதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, ப்ராடக்ட் எப்படி கரெக்டா சூஸ் பண்றதுன்னு ஒரு சில போனஸ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அவுட்டோர் பேனல் பொறுத்தளவுக்கு வெளியில ரெயின் ப்ரூஃப் இருக்க மாதிரி மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூனிட் வந்து வயரிங் லே பண்றப்ப ஃபுல்லா கன்சீல்ல வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து கேமராவோட எண்ட்ல கிளீன் பண்ணிக்கங்க. முக்கியமா ஆப்போட பாஸ்வேர்டு வந்து ரொம்ப செக்யூரா வச்சுக்கோங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிராண்டை சூஸ் பண்றதுல தான் எல்லாரும் மேஜரா மிஸ்டேக் பண்றோம். மார்க்கெட்ல விலை கம்மின்னு சொல்லி தேவையில்லாத பிராண்டை வந்து சூஸ் பண்றதுக்கு பதிலா நல்ல பிராண்டான ஹைக்விஷன், பானாசோனிக், காத்ரேஜ் இந்த மாதிரி வெல் நோன் பிராண்டை வந்து சூஸ் பண்ணுங்க. மேல சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பக்காவா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டியோட செக்யூரிட்டிக்கு நான் கேரண்டிங்க. இந்த வீடியோல இன்டர்காம் சிஸ்டம்னா என்ன, இந்த இன்டர்காம் சிஸ்டம் வந்து உங்களோட வீடு, அபார்ட்மெண்ட், கார்ப்பரேட் பில்டிங்ஸ்க்குலாம் வந்து எப்படி சூஸ் பண்றது, காமனா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, இதை எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். நான் தங்கமணிகண்டன், விடிபி எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஆப்லைன் டெக்னாலஜிஸ். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு இன்டர்காம் ரிலேட்டடான ரெக்யர்மெண்ட் இருந்தது அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து இமிடியேட்டா உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இங்க ஷோவும் இங்க கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அந்த வீடியோல மீட் பண்றேன்.